புத்தகங்களை நம்ம ஆயத்தமாயிருங்க. ஒரு 4 பேர் 4 வசனங்களை வாசிக்க போகிறோம். மத்தேயு 3:11, மார்க் 1:7, லூக்கா 3:16, யோவான் 1:15. மார்க் 1:7. லூக்கா 3:16. யோவான் 1:15. கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீ நல்லவர். ஆண்டவரே, நீ பெரியவர். ஆண்டவரே, நீ பரிசுத்த. இதோ உம்முடைய சமூகத்தில் யோவான் ஸ்நானன் ஆண்டவரை உம்மை குறித்து வெளிப்படுத்தின வெளிப்பாடுகளை நாங்கள் வாசித்து அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்ல உதவி செய்ய மாட்டேறேன். இந்த வார்த்தையில் பேச மாட்டேறேன், இடைப்பட மாட்டேறேன். எல்லா துதிக்கு மையம் பார்த்து நல்லாண்டவர். எங்கள் தேவனுடைய வசனம் எங்களை பலப்படுத்தும். எங்கள் தேவனுடைய வசனம் எங்களை வழி நடத்தி செல்லும். இந்த வசனத்தால் இடைப்படும் பேசும். கர்த்தருடைய சமூகத்தில் எங்கள் தாழ்த்து ஒப்படைக்கிறோம். வசனம் கேட்குற பிள்ளைகள் வசனம் சொல்லி அடி பலப்படுத்தும், பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லோரும் ஆண்டுடைய சமூகத்தில் 1ஆம் தேதினாவே ஒரு வாக்குத்தத்த ஆராதனைன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்க நமக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்களை தான் அதிகமாக நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அதில் நம்ம வாசித்த ஒவ்வொரு பகுதியிலும் யோவான் ஸ்நானன் அவர் இயேசுவை குறித்து வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவர். அந்த பேசின காரியங்கள் குறித்து வாசித்தோம். அப்படி வாசிக்கிற பொழுது முதல் 3 சுவிசேஷங்களிலும் யோவான் இயேசுவை குறித்து என்னிலும் வல்லவர் என்று சொல்லுவார். அல்லேலூயா, என்னிலும் வல்லவர். அதுக்கடுத்து யோவானில் சொல்கிற பொழுது 1:15 வாசித்தோம். என்னிலும் மேன்மை உள்ளவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது 4 சுவிசேஷத்தை மொத்தமாக வச்சு நாம் அனலைஸ் பண்ணி இந்த யோவான் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்த யோவான் சொல்கிறாரு, எனக்கு பின் வருகிறவர் அவர் என்னிலும் வல்லமையும் மேன்மையும் உள்ளவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அவர் வல்லவரும் மேன்மை உள்ளவருமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோவான் ஏன் இப்படி என்னிலும் வல்லவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை யோவான் பயன்படுத்துகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோவான் கர்த்தரை பார்த்து வல்லவர்னு சொல்கிறாரு, என்னிலும் வல்லவர்னு சொல்கிறார். அவர் சொல்லிட்டு போட்டுமே, இதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, நீங்கள் முடிவு வரைக்கும் ஆண்டு வார்த்தையை கேட்டால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகும். எல்லா வார்த்தையும் விளங்கிக்கொள்ளும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோவான் ஒரு அற்புதம் கூட செய்யவே இல்லை. யோவான் யாராவது செத்தவங்களை எழுப்பினாரா? யாராவது சோகமில்லாதவங்கள சுகப்படுத்தினாரா? குருடரை பார்க்க வச்சாரா? செவிடரை கேட்க வச்சாரா? ஊமையை பேச வச்சாரா? ஒன்றும் கிடையாது. ஒரு அற்புதமும் செய்யவில்லை. ஆனால் யோவான் சொல்கிறாரு, நீங்கள் இனி வல்லவன் நினச்சிக்கிட்டீங்க, என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், என்னிலும் மேன்மையுள்ளவர் ஒருவர் வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஜனங்களுடைய நினைப்பு, ஜனங்களுடைய மைண்டில் இருக்க அந்த தாட்ஸ் என்னவா?
இந்த யோவான் பெரிய வல்லமையானவர். ஆனால் உண்மையும் அதுதான். ஏன்னா பாஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் மாத்திரான்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் லூக்காயிலிருந்து சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு இந்த யோவானை பற்றி பேசுகிறார். ஆண்டவர் இயேசு யோவானை பற்றி பேசுகிற பொழுது 7ஆம் அதிகாரம் கொஞ்சம் 25 வசனத்தை வாசித்து பாருங்கள். எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன போட்டிருக்காங்க? யார் சொல்றா? ஆண்டவர் இயேசு சொல்றாரு, தீர்க்கதரிசி பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசுவே ஒரு மனுஷனை குறித்து சாட்சி சொல்லும்போது மேன்மையுள்ளவன். தேவசோதர காத்துக்கிற தேவப்பிள்ளைங்க, எதை பார்க்க போனீங்க? ஆம், தீர்க்கதரிசி பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே. அதுக்கடுத்து பின்னாடி வாசிக்கிற பொழுது 28ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குதுங்க? பெண்கள் பெற்ற பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா? எல்லா பெண்களை பெற்ற பிள்ளைகள், அந்த பிறந்த எல்லா பிள்ளைகளிடத்திலும் யோவான் சானை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. இது யாருடைய சாட்சி? ஆண்டவர் இயேசுடைய சாட்சி. எலியா 7 அற்புதங்களை செஞ்சார், பெரிய தீர்க்கதரிசி. எலிசா அவனுடைய சிஷியன் 14 அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானன் ஒரு அற்புதம் கூட செய்யலை. ஆனால் தீர்க்கதரிசியில் எல்லாரும் பெரிய தீர்க்கதரிசி யாராம்? யார் சொல்கிறது? நம்ம ஆண்டவர் இயேசு சொல்கிறார். என்னங்க இது விகற்பமாக இருக்குதா? இல்லை. தேவன் மறைந்து கிடக்கிற சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த யோவான் சொன்னார், மொட்டைக்கட்டையாக சொன்னார், நமக்கு தெரியும் இவர் ஒரு அற்புதம் கூட செய்யலை, ஆனால் என்னிலும் வல்லவர்னு சொன்னார். அப்போ இவர் வல்லவராக இருக்க போய் தான் இவரை காட்டு வல்லவர்னு சொல்லி இயேசு என்ன செய்கிறாரு? புகழ்கிறாரு. அல்லது இயேசுவை குறித்து அவர் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்பாடு சொல்கிறார். அப்படி வெளிப்பாடு சொல்லும்போது என்னிலும் வல்லவராகிய மேன்மையுள்ளவர். இன்னும் மத்தேயு நீங்கள் 11:11 வாசித்து பாருங்களேன். என்ன போட்டிருக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஒரு பெரிய ஆள்னு சொல்லுங்கள் வேதத்தில் யார்? மனுஷன். நீங்கள் ஆபிரகாம் சொல்லுவீங்க, மோசே சொல்லுவீங்க, எத்தனையோ மனுஷனை சொல்லிட்டே போகலாம் வேதத்தில், புகழ்பெற்ற மனுஷனை. ஆனால் இயேசுனார் சொல்கிறாரு, யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன். ஸ்தோத்திரம். மோசேக்கு மிஞ்சினாள், ஆபிரகாமுக்கு மிஞ்சினாள். ஸ்தோத்திரம். என்னங்க இது? இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக இருக்கு நம்ம வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை. இந்த யோவான் தான் சொல்கிறான், என்னிலும் வல்லவர். ஸ்தோத்திரம். என்னிலும் வல்லவர். கர்த்தருடைய சிவர் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த யோவான் இயேசுவை குறித்து வெளிப்படுத்துகிற பொழுது யோவானை குறித்து ஆண்டு சொன்னதை பார்க்குறோம், இயேசுவை குறித்து யோவான் சொன்ன பார்க்குறோம். மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த வேதத்துடைய கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற பொழுது இயேசுனாரை குறித்து இவர் சொல்கிறார். நம்ம வாசித்த யோவான் 1:15 இல்லை முழுச வாசிங்க. நல்லா கவனிங்க. எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர். அப்போ 2 காலங்கள் இருக்குதா? இருக்கா இல்லையா? என்னென்ன காலங்கள் இருக்குது? அந்த வசதி வாசிப்பு. எனக்கு பின் வருகிறவர் ஒருத்தர் வரப்போகிறார், அவர் எனக்கு முன் இருந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுத்தின்படி பிறப்பின்படி
இயேசுநாதர் யோவான் ஸ்நானனுக்கு 6 மாதத்துக்கு பிறகு பூமியில் பிறந்தவர். ஆமென். எல்லாருக்கும் நல்லா தெரியும். வேதத்தில் நம்ம லூக்கா எழுதின பார்த்தா அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது, நல்லா தெரியும். அப்போ பின்னாடி வந்தவர், அப்படி தானே? அதாவது தான் சொல்ல, எனக்கு பின் வருகிறவர், பின்னாடி வந்தவர். ஆனால் யோவான் சொல்கிறார், எனக்கு முன் இருந்தவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்னைக்கு மோசேக்கு திருளம்பட்டினார் பார்த்தீங்களா? இருக்கிறேன் என்கிறவர் என்னை அனுப்பினார், போய் சொல்லு. அது என்ன இருக்கிறேன்? இருக்கிறேன் அப்படின்னா அவர் அன்றைக்கு இருக்கிறார், இன்றைக்கு இருக்கிறார், என்றைக்கு இருப்பார். 13:8 எபிரேயர்ல அருமையான வார்த்தை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து முக்காலங்களிலும் மாறாதவர், 3 காலங்களில். அப்போது மோசேக்கு முன்னிருந்தவர், அவர் மோசையோடு பேசினவர். மோசைக்கு பின்னிருந்தவர், இன்று வரைக்கும் இருக்கிறவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் தான் அந்த பூமியில் மாம்சத்தில் வந்த வார்த்தையானவர். இவர் தான் ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவனானவர். இவர் தான் அந்த ஜனங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிற மேசியா கிறிஸ்து. இவர் தான் திரும்பி வரப்போகிற மணவாளனாகிய இயேசு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் யோவான் சொல்றாரு. இந்த 15 வசனத்தில் வாசிக்கிறோம், பின் வருகிறவர் முன்னிருந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ யோவான் ஒரு சஸ்பென்ஸை சொல்லிட்டார். என்னது? என்னிலும் வல்லவர், என்னிலும் மேன்மையிலவர். மக்கள் ஃபுல்லாக யோவான் அற்புதம் செஞ்சதை பார்க்கவே இல்லை. ஆனால் மக்களுடைய நினைப்புகள் என்ன தெரியுமா? சொல்லுங்கள். மக்கள் யோவானை குறித்து என்ன நினச்சிருக்காங்க? என்ன நினச்சிருக்காங்க? யோவான் தான் கிறிஸ்துன்னு நினைக்கிறாங்க. யோவான் தான் மேசியான்னு நினைக்கிறாங்க. யோவான் தான் கிறிஸ்து, இந்த யோவான் தான் மேசியா. எல்லாரும் யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஏசியா தீர்க்கதரிசி ஒரு நாள் சொல்லிட்டார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அன்னைக்கு சொன்னதிலிருந்து அந்த பெத்லகேமில் இருக்கிற அனைத்து ஸ்திரீகளும் எதை எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? சொல்லுங்க. என் வயிற்றில் ஒரு மேசியா பிறப்பார். கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இதாக தான் இருக்கும். அல்லேலூயா, கர்த்தர். அநேகருடைய எதிர்பார்ப்பு. வருஷங்கள் ஆகிட்டே போகுது, நடக்கவே இல்லை. ஆனால் ஒரு நாள் நடந்துச்சு. நடந்தால் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சுமர் காத்திரு தேவ பிள்ளைகளே, பேத்தை நம்ம வாசிக்கிற பொழுது, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர். கர்த்தருக்கு ஏற்கனவே இருந்தவர் தான் அந்த பூமியில் அவதரித்து இப்போது எனக்கு பின்னாடி வந்து ஊழியம் செய்ய போகிறார். மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? மேசியா வருவார், மேசியா ஜனங்களை விடுவிப்பார். அவருடைய எண்ணமெல்லாம் இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் நம்ம விடுதலையாக்கணும். நமக்கு திரும்பமாக தாவீது போல, எசேக்கியா போல, ஓசியா போல் நம்ம திரும்பமாக நல்ல ராஜாக்கள் ஆளணும். அப்படி ஆடும்போது நம்மளை துருவா நம்முடைய தேவனேன்னு செய்யணும், நம்மளை மேசியாவே ஆளுகை செய்யணும். இதற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது நடந்த பாடில்லை. இதைத்தான் எதிர்பார்க்காங்க. இப்போ யோவானுடைய கம்பீரமான பேச்சுகள், கம்பீரமான நடவடிக்கைகள், யோவானு யாருக்கு பயப்பட மாட்டேன். யோவான்னு சொன்னால் இப்போ யோவான் ஸ்நானனை குறித்து தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கணும். சுவிசேஷகர் யோவானை, அப்போஸ்தலர் யோவானை குறித்து நீங்கள் நினச்சிடாதீங்க. இந்த யோவான் ஸ்நானன் யாரையும் வந்து பாருன்னு. ஏரோது அவங்க அண்ணன் மனைவியை, அவன் மனைவி இல்லாமல் அவங்க அண்ணன் மனைவி என்ன செஞ்சான்? எக்ஸ்ட்ரா மனைவி ஆக்கிட்டான். நேருக்கு நேராக கடிந்து கொண்ட ஒரு மனுஷன். நீ வைத்துக் கொள்வது சரியில்லை. எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பழமொழி என்ன சொல்லுவாங்க? பூனைக்கு மணி கட்டுறது தெரியாத பழமொழி தெரியாதா? என்ன இப்படி சொல்கிறீங்க? பழைய காலத்து பழமொழி. பூனைக்கு மணி கட்டுறது யார்? யார் பூனைக்கு மணி கட்டுறோம்? தெரியுமா தெரியாதா? இன்னும் ஃபவுண்டேஷனே தெரியாட்டா இப்படி நம்ம எப்படி சப்ஜெக்டுக்குள்ளே போக முடியும்? கர்த்தருக்கு அல்லேலூயா. இந்த கதையை சொன்னோம்னா அப்புறம் அதுலேயே நேரம் போகுது. தெரியுமா தெரியாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஏசப்பா, என்ன இப்படி ஃபவுண்டேஷன் கதையே தெரியாமல் இருக்கிறீங்க. சரி சொல்லிடுவோன்னா, நமக்கு சமயம் கொஞ்சம் தான் இருக்குது. அதாவது டெய்லி இந்த பூனை வரும், எலியை பிடிச்சி தின்ட்டு போயிடும். அப்போ எலியெல்லாம் மாநாடு போட்டிருக்குது. நம்மளை இந்த ஒரு பூனை வந்து டெய்லி ஒரு ஆளாக தின்ட்டு போயிடுது. நம்ம என்ன செய்யணும்? அப்போ எல்லோரும் ஆலோசிச்சிருக்காங்க. அப்போ ஒரு எலி சொல்லியிருக்குது, இந்த பாரு நல்ல ஒரு ஐடியா சொல்கிறேன். சொல்லு என்ன? அந்த பூனை வந்தால் ஒரு சிக்னல் தெரிஞ்சு நம்ம எல்லாம் ஓடி ஓட்டைக்குள்ள ஒழிச்சிக்கலாம், பொந்துக்குள்ள என்னச்சுன்னா ஒழிச்சிக்கலாம். நம்ம எக்குத்தவோ மாட்டுறதுன்னு தின்ட்டு போயிடறான். அதனால் அவன் வரும்போது அவனுக்கு ஒரு சிக்னல் வேணும். அதுக்கு என்ன செய்ய தெரியுமா? சொல்லு. அப்போ பூனை கழுத்தில் என்ன செய்யணும்? ஒரு மணியை கட்டி விட்டோம்னா அந்த பூனை வரும்போது மணி அடிச்சுட்டு வரும், டைன் அடிச்சுட்டு வரும். ஓடி நினச்சினா அவங்க வலைக்குள்ள ஒழிஞ்சிக்கலாம். எப்படி ஐடியா? சூப்பர் ஐடியா. ஓகே, எல்லோரும் கையெழுத்து போட்டாங்க. நல்ல ஐடியா. பூனைக்கு மணி கட்டி விட்டலாம். சரி, இப்போ யார் போய் மணி கட்டுறது? கெட்ட போகிறது செத்து போயிடுவாங்க. கெட்ட போன பூனைக்கு போய் மணி கட்டினா பூனை நினச்சிடும், மணியை விட்டுட்டு எலியை தின்றும். கதை விளங்கிடுச்சா? பூனைக்கு மணி கட்டுறது யார்? ஒருத்தர். இன்றைக்கி நம்ம பெரிய ஆட்களை இவன் இப்படி சொல்லுவாங்க. சர்ச்சிலே பாஸ்ட்டு சேட்டை பண்ணாங்க. சர்ச்சில் பாஸ்ட்டு தப்பாக பாருங்கன்னா, பாஸ்ட்டு இன்னும் இப்படி போகிறப்போ ரொம்ப இடத்துல இப்படி நடக்குது. யாருக்கு பாஸ்ட்டுக்கு பேசுறது? இங்கே பாருங்கள், உங்கள் முன்னாடி நிற்கிற என்னையை நான் சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் கதை இல்லை. இப்போ நான் சொல்கிறது என்னைய, நான் ஒரு தப்பு பண்ணிங்கன்னா நீங்கள் நேருக்கு நேராக பேசலாம், கேட்கலாம். இது நல்லது. இந்த வேலையை தான் யோவான் ஸ்நானன் செஞ்சார். அல்லேலூயா. பூனைக்கு மணி கட்டினா அந்த பூனை ஒன்று கடித்து கொதறி கொண்டு விடாது. இந்த பாஸ்ட்னாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்க தலைவர்னாலும் சரி, யார்கிட்டையும் நம்ம சொல்கிறத சொல்லலாம். அவர் வந்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இந்த கண்டித்து உணர்த்துகிற பாஸ்டே சில நேரத்தில் தப்பு செஞ்சிட்டா விசுவாசி என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்காதனால தான் இன்றைக்கி அநேக பாஸ்ட்டு குளிர் விட்டு போய் தாறுமாறுக்கில் போய் வாழ்க்கை சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு, வெதும்பிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப நொந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கோயில்பட்டில் நம்ம தலைவர் அடிக்கடி ஒரு காரியம் சொல்லுவார். ஒரு பாஸ்ட் நினச்சிருக்கிறாரு, பெரிய பிள்ளையாட்டினா ஊழியக்காரங்க செய்யவே கூடாது. அதுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு லட்சக்கணக்கில் செலவழித்து நஷ்டமாகி போயிட்டு, அவர் வருமானம் ஒரு மாதம் நஷ்டமாகி போயிட்டு. அப்போது சபையில் ஆயிட்டு சொன்னாராம், நீங்கள் நல்லா எல்லாருமே 1000, 5000, 10,000 செய்வீங்கன்னு சொல்லி நான் ஃபங்க்ஷன் வச்சா நீங்கள் இப்படி செஞ்சுருக்கீங்க, நான் இந்த ஃபேனில் தான் தொங்க போகிறேன். என்ன ஐயோ, இன்னைக்கு கதை எங்கெங்கே போகுது சப்பா சொன்னாராம். பாருங்கள் கதை எப்படி இருக்கு பாருங்கள். அப்போது விசுவாசிகளாம், ஐயோ இந்த மனுஷன் செத்துட்டாருன்னா என்ன செய்ய நம்ம சபை? அப்போ எனக்கு ஏதாவது இல்லாமல் கொடுங்கப்பா, ஒன்றுக்குள்ளே பேசி ஆரம்பத்திலே ஃபங்க்ஷன் வைக்கும் போதே ஐயா ஊழியக்காரன் செய்யலாம்னு கேட்டுக்க வேண்டியதானே? சடங்காச்சாரத்துக்கு நம்ம அப்பாற்பட்டவர்கள், உலக பாரம்பரியத்துக்கு நம்ம அப்பாற்பட்டவர்கள். அல்லேலூயா, சோத்திரம். ஏன் பெந்தகோஸ்து ஊழியக்காரங்க அங்கி போட மாட்டாங்க? இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் கூட என்னைக்கு ஆண்டவர் இயேசு திரையை கிழிச்சிட்டாரோ அன்னைக்கு ஆசாரியம் மட்டும் இல்லை, எல்லாருமே எங்கே போகலாம்? இயேசுனார் உயிரிடும் போது மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் திரைச்சிலை 2ஆய் கிழிக்கப்பட்டது. கீழேருந்து கிழிச்சிருந்தா மனுஷன் கிழிச்சு விட்டான்னு சொல்லுவான். இது பிதாவை கிழிச்சிட்டாரு. என்னைக்கு இயேசுனார் தன்னுடைய சரீரமாகி திரை கிழிச்சாரோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் வேணாலும் பிரகாரத்துக்குள்ள, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, பிரகாரம் பரிசுத்தலம் மகா பரிசுத்தல யார் வேணாலும் உள்ளே நுழையலாம். அல்லேலூயா. ஏன்னா இயேசுனார் ரத்தத்தை சிந்தி தன்னுடைய சரீரமாகி மாம்சத்தை கிழித்து அந்த நேச்சரான திரைச்சலையும் கிழித்து உள்ளே விட்டுட்டார்.
இனி உள்ள நுழையிற நாம பாவம் செஞ்சுக்கிட்டு கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உங்களுக்குள்ளே இருக்கிற அவர் தான் ஊழியக்காரர்கள் இருக்கிறார். ஊழியக்காரர் தப்பு செஞ்சா விசுவாசி ஊழியக்காரர் சொல்லணும். விசுவாசி தப்பு செஞ்சா டைரெக்டாக விசுவாசியை பார்த்து ஊழியக்காரன்னு சொல்லணும். இது செய்யக்கூடாது, இது வேண்டாம். ட்ரெடிஷன். அன்னைக்கு ஆண்டவர் தரச்சிலை கிழிச்சதுனால என்னென்னத்தை முடிச்சிட்டாரு? பலியை முடிச்சிட்டாரு, பண்டிகையை முடிச்சிட்டாரு. அந்த பலி பிரமாணத்தில் பண்டிகையில் வருகிற ஆசாரிய முறைமைகளை ஒழிச்சிட்டார். அல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன ஆசாரியர் இருப்பாங்க? ஆரோன் வழியில் வந்து ஆசாரியர் இருப்பாங்க. லேவி கோத்திரத்தில் ஆரோன் வழியில் வந்து ஆசாரியர் இருப்பாங்க. இன்றைக்கி நமக்கு ஆசாரியர் யார் சொல்லுங்க? மகா பிரதான ஆசாரியர் யார்? இயேசு கிறிஸ்து. இவர் லேவியரா? ஆரோன் குடும்பத்தாரா? இல்லை, இவர் யூதா வம்சத்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மகா பிரதான ஆசாரியர் இவர் யார் வழியில் வந்தார்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்து ஆசாரியர். நமக்கு ட்ரெடிஷன் என்னது? கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் பாரம்பரியம் கிடையாதுன்றதுனால இன்றைக்கி அநேக பெந்தகோஸ்துக்காரங்க தான் தோன்றித்தனமா தடி எடுத்தவங்களாம் தண்டைக்காரன்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. இங்கே பாருங்கள், வேத சட்டம் பிரமாணம் பெரிய சட்டம் கொடுத்துருக்குது. ஆனால் பெந்தகோஸ்துக்காரங்க சில இடத்துல அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆடுவாங்க. இதெல்லாம் ஒரு நாளை கணக்கு கொடுக்கணும். ஆனால் கணக்கு கேட்பான்ற எண்ணமே கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவ சமுதிரம் காத்திருக்க தேவ பிள்ளைகள் எது வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமுதிரத்தில் அந்த ஊழியக்காரர் சொன்ன பார்த்தீங்களா, பிள்ளைக்கு இப்போ ஃபங்க்ஷன் வச்சவர். அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? ஒரு பெரிய தாத்தா ஒருத்தர் லாரி வச்சு ஓட்டிருக்கிறார். லாரி வச்சு தான் கொஞ்சம் வருமானம் வரும்ல. அவர்கிட்ட போய் கை மாற்று வாங்கியிருக்கிறாரு, கடன் வாங்கியிருக்கிறார். கடன் வாங்கி நினச்சிட்டாரு. கொடுக்கணும்ல, கை மாற்று வேணா கொடுக்கணும்ல, வட்டி இல்லாமல் தான் கொடுத்துருக்காரு. கொடுக்கணும்ல. கொடுக்காம இந்த மேடையில் நின்றுக்கிட்டேவும் ஊழிய காண்ட்டதை கொடுத்ததை நீ திருப்பி கேட்டா உனக்கு சாபம் வரும், ஆசீர்வாதம் தங்காது. எப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இன்றைக்கி அந்த நபர் இருக்கிறார். இப்படி பேசினா அது சத்தியமாக பேசுகிறாரு, அவருக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த தாத்தா கேட்டு கேட்டு நம்மளை தான் சொல்கிறாரு, நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. நீ தொலைஞ்சு போய் அப்படின்ட்டு நம்முடைய தலைமை சபைக்கு வந்துட்டார். இப்போது வேண்டாமையா ஓ சாவகாசம் வேணும் என்னன்னு விவரம் கேட்டது தான் அவன் தலைமை போது இந்த தாத்தா எவ்வளோ வரும் சொல்லியிருக்கிறார். கேட்காத கேட்காத ஊழியக்காரன மனசை புண்படுத்தாத. ஊழியக்காரனு கிடையாதே. ட்ரெடிஷன் பாரம்பரியம் பார்க்குற சடங்காச்சாரம் செய்ய ஊழியக்காரனே கிடையாது. இன்னத்தனை ஊழியக்காரனு வேறு பெருமையாக பேசுகிற சோத்திரம். இப்போ யோவானுக்குள்ள வரும். அல்லேலூயா. இந்த யோவான் பாருங்க, பகிரங்கமாக சொன்னார், நான் கிறிஸ்து அல்ல. அல்லேலூயா. நான் வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தமாக இருக்கிறேன். வாய்ஸ் ஆஃப் வில்டர்னஸ். நான் வனாந்தரத்தில் கூப்பிடு சத்தம். ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு சத்தம் நான் தயா. நான் மேசியாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன். நான் மேசியா. பகிரங்கம் அடிக்கிறார். எங்கே பார்க்குறோம்? நம்ம தேவ சமூகத்தில் யோவான் 1:20 வாசிக்கிறோம். மறுதலியாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தான் நம்ம விஷயத்துக்கு வரப்போகிறோம். என்ன விஷயம் சொன்னீங்கன்னா, என்னிலும் வல்லவர் சொன்னார் பார்த்தீங்களா? இப்போது எல்லோரும் நினைக்கிறாங்க வல்லவர்னு சொல்லி. நீங்கள் நினைக்கிற வல்லவர் நான் கிடையாது. என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். இப்போது நேரடியாக நம்ம விஷயத்துக்குள்ளே வரப்போகிறோம். யாரெல்லாம் உங்களை புகழ்கிறாங்களோ, புகழும்போது நீங்கள் காலர் தூக்கி விட்டுறவே கூடாது. ஐயா, என்னை இந்த போஸ்டிங்கில் உட்கார வச்சவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் சர்வ வல்லவர். அவர் தான் மேன்மை இல்லவர். இந்த மேன்மையில் என்னை உட்கார வச்சார் பார்த்தீங்களா, அவருக்கு தான் மகிமை. அல்லேலூயா. இந்த காரியத்தை தான் யோவான் ஸ்நானன் செஞ்சார். என்றைக்குமே நான் உயர்த்தப்படுகிற பொழுது, நான் மேன்மை அடைகிற பொழுது
என்னை வல்லவர்கள் வல்லவன் போதுமான நல்ல புகழ்பெற்ற மனுஷனை யார் பார்க்குற பொழுது நான் உடனே அதை மறுதளித்து என்னை மேன்மைப்படுத்துகிறவர், என்னை கனப்படுத்துகிறவர் கர்த்தர், கனப்படுத்தினவர், என்னை மேன்மைப்படுத்தினவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை உயர்த்தி வைக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இதை யார் செய்யாமல் போனால் கண்டுபிடிங்க. ஒருத்தர் செய்யாமல் போனதுனால இன்றைக்கி உலகம் முழு மோசத்தில் இருக்கு. 14-13 ஏசையில் என்ன போட்டிருக்குது? அவனுக்கு ஆண்டவர் மேன்மையும் கனத்தையும் மகிமையும், ஐயோ எவ்வளவு அந்தஸ்தை கொடுத்து வச்சிருந்தாரு. அவனுக்கு இந்த இயேசுநாதரை போல அந்த தெய்வத்தை போல மற்ற தூதர்கள் வணங்குறது மட்டும்தான் கிடையாது, மற்ற எல்லா மேன்மையும் அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு மேன்மையும் அதுவும் நான் எடுக்கணும், அதுவும் எனக்கு வேணும்னு சொன்ன போய்த்தான் அகாத பாதாளத்தில் தள்ளுண்டாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது யோவான கர்த்தர் மேன்மை இல்லைன்றார். ஆனால் மேன்மையில் யார்? ஏசுனார் தான். ஆனால் யோவான் சொல்கிறார், தேவசனம் காத்துக்கு தேவ பிள்ளைங்க, நீங்கள் எப்போவுமே தாவீதை முன்னுக்கு வைங்க. ஏன்னா தாவீது எப்போவுமே கர்த்தரை முன்னுக்கு வச்சுட்டான். ஆமென். கர்த்தருக்கு சொல்லு. யோவான் 3:30 என்ன போட்டிருக்குது? பெரிய டாபிக் அது. நம்ம அவர் பெருகவும் நான் சிறுகவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதர் என்ன சினிமா சீசர்கள் வந்து பேசுகிறாங்க, யோவான் ஸ்நான்ட்ட பேசுகிறாங்க. பேசும்போது மணவாளனோடு கூட மணவாளி தோழர் இருப்பாங்க. அந்த தோழந்தாய நான் மணவாளன் கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிசாசையும் கொஞ்சம் மைண்டை ஒரு ஓரத்தில் வச்சுங்க. ஏன்னா அவன் என்னச்சிட்டான், அவனும் மணவானாக பார்த்துட்டான், அவனும் வணக்கத்துக்குரியவனாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டான். நோ, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது உயர்த்தப்படும் போது எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் தேவனுக்கு இணையாக ஒன்றும் நினச்சிடாதீங்க. ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக இருங்க. இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்கும்போது கெஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரு நாள் ஆண்டவர் 100 கோடி கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, உங்களை பிடிக்க முடியாது. ஐயோ அது என்ன கூட தெரியாது எனக்கு. இந்த தந்தது கர்த்தர், இந்த மேன்மை தந்தது கர்த்தர், இதுக்கு தகுதியே கிடையாது. இன்னும் கொடுப்பார், இன்னும் கொடுப்பார். ஸ்தோத்திரம். இது யாரு? நேப்புகாத் நேச்சர் மாதிரி என் நாம மகிமைக்கென்று என் பேர் பிரஸ்தாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அப்பயே விழுந்து போயிட்டான். ஸ்தோத்திரம். கோடிக்கு அதிபதிங்க, பல கோடிக்கு அதிபதிங்க. யாரு? நேப்புகாத் நேச்சர். அப்போ இருக்கிற சக்கரவர்த்தி, அவன் தான் முதல் சக்கரவர்த்தி. தேசங்களை ஆண்டவன், ராஜ்யங்களை ஆண்டவன், அநேக ராஜ்யங்களை ஆண்டவன். புல்ல மேய்றான், கழுகுகளை போல அப்படி சிறைகள் உடம்புல நகங்கள் வளருது. சோத்திரம். மாடை போல புல்லை தின்னானா. உண்மையிலே நல்லா நினச்சி பாருங்கள், நம்ம புல்லை தின்னா ஜீர்ணிக்காது. புல் மாட்டுக்கு மட்டும்தான் ஜீர்ணிக்கும், நமக்கு ஜீர்ணிக்கும். ஆடு மாடு தின்னா தான் புல் ஜீர்ணிக்கும். நம்ம தின்னோம்னா டயரியா போயிடும். அந்த மனுஷன் முழுசாவே மிருகமாக ஆயிட்டான். ஏன்னா புல் தின்னானா ஜீர்ணிக்குதுல, அவனுக்கு சாகலையில், டயரியா போகலையில். தேவசம் காத்துக்கு தேவ பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். எப்போவுமே யோவான்சனை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. என்னிலும் மேன்மை இல்லவர், என்னிலும் வல்லவர். எல்லாரும் என்னை வல்லவன் நினைக்கிறாங்க. நீதான் மேசியாவா? ஏன்னா இதெல்லாம் நான் ஏசுறேன்னா, நீங்கள் லூக்காவில் 3 தானே வாசித்து பார்க்கும்போது இந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கிட்டிருந்து சிப்பாய்கள் வர்றாங்க, போர் சேவல் வர்றாங்க. ஐயா நாங்கள் என்ன செய்யணும்? இந்த பார், உனக்கு கிடைக்கிற சம்பளம் வாங்குகிற சம்பளம் போதுன்னு எவன் மேலே பொய்க்குற்றம் சாட்டி சம்பாதிச்சிடாத. அங்கிட்டிருந்து வரி வசூல் பண்ணுறவங்க வர்றாங்க, எவன்ட்டு வராங்க. வந்துட்டு ஏன் நாங்கள் என்ன செய்யணும்? நீ கட்டளை இட்டதுக்கு மிஞ்சி ஒன்று வாங்கிறாத, ஜாக்கிரதை. அப்போது எல்லாவற்றிலும் நியாயமும் நீதியும் பரிசுத்தமும் ஒழுக்கமும் நம்முடைய வாழ்வில் காணப்படணும். ஸ்தோத்திரம். எந்த இதுக்கும்
அடிபணிச்சு போகிறதே கிடையாது. சில நேரத்தில் விட்டு கொடுக்கறது, பாவத்துக்கு விட்டு கொடுக்கறது, அது நம்மளை ஏறி மேய்ச்சிரும். வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஆண்டு சமூகத்தில் எந்த காரணம் கூடவே கூடாது. அல்லேலூயா. இப்போது இவர் சொன்னார் 3:30 யோவானில், அவர் பெருகணும், யார்? நான் சிறுகணும். அப்படின்னா நான் பொடிசாக இருந்து அவர் பெருசாக இருந்தால் எந்த பாதையில் நான் போகலாம். அவர் போகிற பாதையை எல்லாம் அகலமாயிட்டே போகும். நான் நெருக்கத்துக்குள்ள தான் இருக்கேன். ஆனால் அவர் பெரியவர் முன்னாடி போனார்னா பாதை செவ்வையாகிக்கிட்டே இருக்கும். நான் அவர் பின்னாடி போகணும், அவர் பெருகணும், நான் சிறுகணும். அவர் போகிறப்ப நான் பின்னாடியே போயிட்டுருதுன்னா எனக்கு கரைச்சலே கிடையாது. பாதை மாறிட்டேன், சோழி முடிச்சிட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். தேவ சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகளை நம்ம தாவீதுகிட்ட போய் கேட்டோம்னா தாவீது சொல்வார் 16:8 சங்கீதத்தில், கர்த்தரை எப்பொழுதும் சத்தமா எப்பொழுதும் எனக்கு முன்பாக. இப்படி வைக்க போய்த்தான் ஒரு நாளில் அந்த ஆள் வர்றாரு, கோலியாத்து. இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து கோலியாத்துக்கு ஒரு புகழ் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார், வருகிறார் பார், இவரை கொல்லுகிறவர் ராஜாவுக்கு மருமகன் ஆவார்கள், இவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, இவருடைய கேடயத்தை பார், இவருடைய ஈட்டியை பார், இவருடைய மார்க்கவசத்தை பார், இவருடைய தலை சீராவி. புகழ் பாடிக்கிட்டு யாரை புகழ் பாடுறாங்க? கோலியாத்தை புகழ் பாடுறாங்க. ஆனால் கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது நிற்கும் போது தாவீது தேவனை புகழ் பாடினார். இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வாட்ட வந்து நிற்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சவுல்ட்ட போய் நின்னா சவுல்ட்டுன்னு சொல்றான், சிங்கங்களின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தவர் என்னை இந்த கோலியாத்தின் கைக்கும். அல்லேலூயா. கர்த்தரை முன்ன வைக்கிறான். அல்லேலூயா. கர்த்தரை பெறுகிற பொழுது, நான் சிறுகிற பொழுது, என்னை பின்னாடி வைக்கிற பொழுது, என் தேவனை முன்னாடி வைக்கிற பொழுது, என் தேவன் எல்லாவற்றையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது இன்றைக்கி ஒரு ப்ராமிஸ் வேர்டு கிடையாது உங்களுக்கு. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் தேவனுடைய சொல்ல அந்த யோவான் எப்படி தன்னை பின்னுக்கும் கர்த்தரை முன்னுக்கும் வைத்தானோ அவர் பெருகவும் தான் சிறுகவும் என்னிலும் வல்லவர், என்னிலும் மேன்மை இல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் நினச்சாங்க, ஒரு ஏரோது ராஜாவை பார்த்தேவும் நீ செய்கிறது சரியில்லை, நீ செய்கிறது சரியில்லை. இப்பேற்பட்ட மனுஷன். அவன் எல்லாரும் நினச்சிட்டாங்க இவர் தான் மேசியாவோ, இவர் தான் கிறிஸ்துவோ. எல்லாரும் வந்து கேட்குறாங்க, பகிரங்கமாக அடிக்கிறான், நான் கிறிஸ்து அல்ல. ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன வனாந்தரத்தில் கூப்பிட சத்தம், நான் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய காத்திருக்கு தேவ பிள்ளைகள், நம்ம எல்லாரும் ஒன்று நல்லா கவனித்து கேட்கணும். ஸ்தோத்திரம். 3 பேரை நியாய விசாரணைக்கு முன்னாடி வச்சுருக்கிறாங்க. அந்த 3 பேர் சொல்கிறாங்க, இந்த பாரியா, நீ என்னத்தை சொன்னாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் சரி, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை சத்தமா தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. அவரை முன்னாடி வச்சு அவர் அறிக்கை செஞ்சிட்டோம், அவர் தன்னை போல 4வது ஆளா நம்மத்தில் இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் கூச்சப்படாதீங்க. அநேக நேரத்தில் நம்ம தம்பிகள் தங்கைகள்ட்டெல்லாம் படிக்கிற காலேஜில் ஸ்கூலில் இயேசு பற்றி பிரசித்தப்படுத்துங்க, சொல்லுங்க, உங்கள் நண்பர்களை ஆதாயப்படுத்துங்க. கூச்சப்படுறீங்க. இங்கே பாருங்கள், 3 பேரில் 4வது நபரா அவர் வர்றாருன்னா இந்த கூட்டம் எவ்வளோ பெரிய கூட்டம், பெரிய திரள் கூட்டம். அதுபோல் யார் தெரியுமா? தேசத்திற்கு பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்கள், பெரிய பெரிய ஞானிகள், அறிஞர்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நேச்சாரே, இது உமக்கு அறிந்திருக்க கடவது, நாங்கள் ஆராதிக்கிறது எங்களை தப்புவிக்க வல்லவர். அத்தனை பேரும் பார்க்குறான், ஆச்சரியப்படுறான். என்னடா அடிமையாக வந்தவன் இந்த நாட்டில் வந்துட்டு நம்ம ராஜாவை ஏற்று நிற்கிறான்.
நான் நினைக்கிறேன் அக்கினி சூடாக்க போனேன் 7 மடங்கு போட சொன்னால் இல்லை நல்ல கட்டை 10 மடங்கு போடுங்கடா கட்டையில் திமுருடா அவங்களுக்கு. பெரிய திமுரு. அதனால தூக்கிட்டு போனவங்க கூட செத்து போயிட்டான். போடுங்கடா, இன்னும் 100 கட்டையை கூட போடுங்கடா. ஸ்தோத்திரம். எத்தனை கட்டையை போட்டாலும் சரி, எத்தனை ஜுவாலை எரிந்தாலும் சரி, 4வது நபராய் அவர் நம் நடுவில் வர வல்லவராயிருக்கிறார். உழாவிற்கு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சமுத்திர காத்திருக்க தேவ பிள்ளைகள், எக்காரணம் கொண்டும் என் இயேசுவை மாத்திரம் முன் வச்சிருவோம். என் இயேசு மாத்திரம் மகிமைப்படுத்துவோம். என் இயேசு மாத்திரம் கனம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மையும் அந்த மேன்மைக்கு நேரை கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் தொடர்ந்து கர்த்தருடைய அதில் இந்த வார்த்தை குறித்து பின்னாட்டில் தியானிக்க சுத்தமாக தியானிப்போம். தேவன் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.